வினா இலக்கம் 9. அடுத்துள்ள 4 மாதங்களில் இருக்கத்தக்க நாட்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. அப்ப அடுத்துள்ள நாட்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை கேட்டிருக்கணும். சரி, அடுத்துள்ள 4 மாதங்கள்ல அப்ப இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச எண்ணிக்கை எதுன்னு கேட்டா, அப்ப எங்களுக்கு தெரியும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஜூலைல 31 நாட்கள், ஆகஸ்ட்லையும் 31 நாட்கள். இப்போ இந்த 2 மாதங்கள்லாம் அடுத்தடுத்து 31 நாட்கள் வரும். அதை விட செப்டம்பர்ல 30 நாட்கள், அக்டோபர்ல 31 நாட்கள். ஆகவே இந்த 4 மாதங்களையும் நாங்கள் சேர்க்கும் பொழுதுதான் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை கிடைக்கப்பெறும். ஆகவே நாங்கள் வளத்தையும் கூட்டும் பொழுது எங்களுக்கு 123 விடையாக கிடைக்கும். இரண்டாவது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 10. குறித்தோரு மாதத்தில் 6ஆம் திகதி. சரியோ, குறித்தோரு மாதத்தில் 6ஆம் திகதி, 15ஆம் திகதி, 20ஆம் திகதி ஆகியவற்றில் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆகும். அப்ப இந்த தரப்பட்டுள்ள 3 திகதிகள்ல 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் ஆகும். அப்ப எஞ்சி உள்ள நாள் கேட்டிருக்கு. அப்ப நாங்கள் 6ஆம் திகதிய ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி எடுப்போமானால் அடுத்த ஞாயிறு என்னென்று காண்றது? 6ஓட 7 கூட்டினா அடுத்த ஞாயிறு என்னென்று பேரும் 13ஆம் தேதி என்று பேர். சரியோ, அடுத்த ஞாயிறு 13. அப்ப நாங்க 20ஆம் தேதி மட்டும் இருக்கு. இந்த 3 இலக்கங்கள் 3 திகதிகள் தரப்பட்டதுல 20ஆம் தேதி மட்டும் இருக்கிறபடியே நாங்க இன்னொரு இலையும் கூட்டி பார்க்க எங்களுக்கு சரியா அதுவும் என்னது ஞாயிற்றுக்கிழமையிலே வருது 20ஆம் தேதி. அப்ப 20ஆம் தேதியில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுக்க முடியும். சரி, இப்ப நாங்கள் எஞ்சிய நாளாக காணப்படுறது இந்த 15ஆம் தேதி. அப்ப நாங்கள் இந்த 6ஆம் தேதியோட 7 கூட்டியாங்க சொன்னா அடுத்த ஞாயிறு வரை. சரி, 7 கூட்டினா அடுத்த ஞாயிறு 13ஆம் தேதி. அவங்களுக்கு கேட்டது 15ஆம் தேதி தான் கேட்டது. ஆகவே 13 ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னா 14 திங்கட்கிழமை, 15 செவ்வாய்க்கிழமையாக காணப்படும். முதலாவது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 11. ஒரு மேசை மீது உள்ள பல பொருள்கள் பின்வரும் அடைப்பில் தரப்பட்டுள்ளன. அவை எழுத்து ஏ உள்ள பக்கத்திலிருந்து பார்க்கப்படும் போது தோற்றும் விதம் யாது? அவை இந்த ஏ காணப்படுற பக்கத்தில இருந்து பார்க்கும்போது இது எவ்வாறு தெரியும்னு கேட்கிறேன். சரி, அப்ப இந்த மூடி எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னா ஒரு கோடு மாதிரி தெரியும். ஆகவே அது கோடு மாதிரி வர்றது முதலாவது 2வது தான் காணப்படுது. ஆகவே 3வது வர. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த படத்துக்கு இஞ்சால் பக்கம்தான், அதாவது இது இடது பக்கமாகத்தான் இந்த கப் காணப்படுகின்றது. அங்கால வலது பக்கமாக இருக்கு. இப்ப இந்த போத்தலுக்கு இடது பக்கமாக இந்த கப் காணப்படுது. ஆகவே இந்த கப் இடது பக்கமாகத்தான் வர வேண்டும். சரியோ, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது படத்துல வலது பக்கம் காணப்படுகின்றது. ஆகவே முதலாவது விடையும் வராது. ஆகவே பொருத்தமான விடை 2வது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 12. சங்கர் தனது வகுப்பில் உள்ள 3 நண்பர்களுடன். அப்ப சங்கர் தன்ற வகுப்பில் உள்ள 3 நண்பர்களுடன் ஓர் இலந்தை மரத்திலிருந்து 172 இலந்தை பழங்களை பறித்து, தெரியும் 172 இலந்தை பழங்களை பறித்து வகுப்பில் உள்ள ஏனைய பிள்ளைகளுக்கு பழங்களை 5 வீதம் பகிர்ந்து கொடுக்கும் போது 12 இலந்தை பழங்கள் எஞ்சி இருந்தன. சங்கரின் வகுப்பில் உள்ள பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை யார்? ஏனைய பிள்ளைகளுக்கு தான் என்ன செய்யிருக்கான்னு சொன்னா அந்த பழங்களை 5 படி கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த தரப்பட்டுள்ள விடைகளை 5ஆல முதல் பெருக்குவோம். பெருக்கி வாரதோட 12 கூட்டினோம்னு சொன்னா எங்களுக்கு மொத்த எண்ணிக்கையாக 172 பெற வேண்டும்.
இப்போ நாங்கள் முதலாவது விடை 32 அஞ்சால பிரிக்கணும்னு சொன்னா எங்களுக்கு 160 கிடைக்கப்பெறும். அதோட எஞ்சி இருக்கிற பழத்தையும் கூட்டினோம்னு சொன்னா சரியாக எங்களுக்கு 172 கிடைக்கப்படுகின்றது. ஆகவே ஏனைய பிள்ளைகள் வந்து 32 பிள்ளைகள். அதோட சங்கருடைய நண்பர்கள் 3 பேரையும் சேர்த்தோம்னு சொன்னா 4 பேர். ஆகவே வகுப்பில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 36ஆக காணப்படும். அது மூன்றாவது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 13. இப்ப இங்கு வந்து மேற்குறித்த உருவில் வினாக்குறி அடையாளமிடப்பட்ட இடத்தில் இருக்கும் இடத்திற்கு உகந்த பகுதி யாதென்று கேட்கப்பட்டுள்ளது. இந்த படங்களை பார்க்க எங்களுக்கு தெரியுது. இந்த படத்துக்கு இந்த படம் எதிர் திசையில காணப்படுது, இதுக்கு எதிராக காணப்படுது. அதே மாதிரி இதுக்கு இது எதிராக காணப்படுது. அதே மாதிரி அதாவது கண்ணாடியில தெரிகிற மாதிரி ஒரு படம் காணப்படுகின்றது. அதே மாதிரி இந்த படத்துக்கு இந்த படம் எதிரே காணப்படுகின்றது. அப்ப இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியோ, இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு இதுல வாரது இதுக்கு எதிராக வார மாதிரி தான் வரும். ஆகவே பொருத்தமான விடை இரண்டாவது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 14. பின்வரும் உருவில் அம்புக்குறிகளினால் காட்டப்பட்டுள்ள திசையில் சுழலும் 3 சில்லுகளின் ஒழுங்கமைப்பு காட்டப்பட்டுள்ளது. சில்லு ஏ ஆனது 4 சுற்றுகள் சுழலும் போது சில்லு பி ஆனது 3 சுற்றுகளும், சில்லு சி ஆனது 6 சுற்றுகளும் சுழலுகின்றன. சரியா? ஏ வந்து 4 முறை சுற்றைக்குள்ள, பி வந்து 3 முறையும், சி வந்து 6 முறையும் சுற்றும். இப்ப கேட்கினான் சி ஆனது ஒரு முறை சுற்றுவோம்மா. இப்போ நார்மலா இது வந்து 4 முறை என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம், 4ஆல பிரிப்போம். சரியா? 4ஆல பிரிச்சா தான் எங்களுக்கு ஒரு முறை சரியா வரும். அதே மாதிரி எல்லாத்தையும் நாங்க என்ன செய்வோம், 4ஆல பிரிப்போம். பிஏ 4ஆல பிரிப்போம், சிஏ 4ஆல பிரிப்போம். ஏனென்றா நார்மலா ஏ வந்து 4 முறை சுற்றுது. அப்ப இதை நாங்க உண்டாக்கணும்னு சொன்னா 4ஆல பிரிச்சாதான் உண்டுவேன். அதே மாதிரி ஏ ஒன்று சுழலும் போது பி வந்து எத்தனை சுற்று, பி சி எத்தனை சுற்று சுழலும்னா கேட்டுருது. அப்ப நாங்கள் பிஏயும் சிஏ 4ஆல பிரிப்போம். அப்ப எங்களுக்கு இதுல தெரியுது 4 மேல் 3ன்றது முக்காவாசியா இருக்கும் பி. அதே மாதிரி சிக்கு வந்து 1.5 பங்கு வரும். சரி, இப்ப இதுல ஏல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நிக்குது. சரியா? மேலதான் நிக்குது. அப்போ ஒரு சுற்றுச்சுழல்னா திருப்பியும் மேலேயே வந்து நிற்கும். சரியா? பிஏ பாருங்க இந்த இடத்துல இருக்குது. அப்ப இந்த வளம் தான் சுத்த போகுது. ரைட். அப்ப இது முக்காவாசி என்று சொல்லிக்கல. முழு சுட்டு சுட்டினா அதே இடத்துல இவ்விடத்துலாம் வந்து நிற்கும். முக்காவாசி என்று சொல்லிய பிஎம் மேலதான் பிறக்கும். சி பாருங்க இந்த வளம் சுத்த போகுது. ரைட். அப்ப இது வந்து ஒன்றரை பகுதி சுத்த போகுது. இது கீழே இருக்குது. சரி, இந்த பக்கம் இருக்குது. அப்போ ஒரு பகுதி சுத்தினா இப்படி வரும். இன்னும் ஒரு அரைப்பகுதி சுத்தினா இதுவும் மேலேயே வந்து நிற்கும். ஆகவே 14வது 3வது விடையாக காணப்படும்.